பன்னீர்செல்வம் அவர்கள் தீர்மானம் மக்களுக்கான கோரிக்கையை தீர்மானமாக நிறைவேற்றுவார். தோழர்களுக்கு வணக்கம். மக்களுக்கான கோரிக்கைகள் என்று நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே நாம் முன்வைப்போம். தற்போது அதை முன்வைக்கின்றேன். மாவட்ட நிர்வாகமே, வருவாய்த்துறையே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு திங்கள் விண்ணப்பம் அளித்து திருவண்ணாமலை வட்டாட்சியர் கள ஆய்வு செய்தும் இலவச வீட்டுமனை பெற தகுதியானவர்கள் என பழங்குடியினர் இருளர் மக்களுக்கு காலம் கடத்தாமல் இலவச வீட்டுமனை வழங்கு. 2. மாவட்ட நிர்வாகமே, வருவாய்த்துறையே மிக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மூலம் சலவை தொழிலாளர் மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனைகளை பதிவு செய்ய மெய்த்தன்மை சான்று வழங்காமல் மாத கணக்கில் அலைக்கழிக்காமல் உடனே வழங்க கோருகிறோம். 3. மாவட்ட நிர்வாகமே, திருவண்ணாமலை மாநகராட்சியே ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் உடனே வழங்கு. துப்புரவு பணியில் ஆண் தொழிலாளர்களை அதிகப்படுத்து. 4. திருவண்ணாமலை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, நியாயம் தானா? திருவண்ணாமலை செங்கம் சாலை சந்தைமேடு பகுதியில் 15 ஆண்டு காலமாக வாழ்ந்து வரும் சுகுணா இளங்கோ குடும்பத்தை மின் இணைப்பு பெறவிடாமல் அமைச்சர் அவர்கள் சொல்லியும் மாத கணக்கில் அலையவிட்டு அவர்களை தற்கொலைக்கு தூண்டிவிடுகின்ற வகையில் தாங்கள் செயல்படுவது நியாயம்தானா? உடனடியாக மின் இணைப்பு பெறவும் இயல்பான வாழ்க்கையை அவர்களுக்கு உத்தரவாதம் அளிக்க இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இறுதியாக அண்ணன் வழக்கறிஞர் நேரு அவர்கள் உரையாற்றுவார். கற்பே ஒன்று சேர் புரட்சி செய். மீண்டும் பொங்கல் விழாவிலே இந்த ஆண்டும் சிறப்பாக ஜங்கம் பகுதியிலே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது புரட்சிகர இளைஞர் முன்னணி மூலமாக. தோழர் சந்திரசேகர் அவர்களுக்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இந்த விவசாயிகளுக்காக